ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி அந்த வழுக்கு மரம் ஏறுவாரு சொல்லிட்டு காவேரி அனௌன்ஸ் பண்ணோன்னே, என்னவையா உன் வீட்டுக்காரர் ஏறவே மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, இருங்க நான் போய் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காவேரி வந்து விஜய் இப்போ ஏற சொன்னோடனே விஜய் சொல்கிறாரு, என்னையே இப்போ நீ கோர்த்து விட்ட அப்படின்னோடனே, அட வாங்குங்க நீங்கள் தானே சொன்னீங்க 5 நிமிஷத்தில் சொயிங்கன்னு ஏறிட்டு சொயிங்கன்னு இறங்கிடுவேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே விஜய் வந்து அந்த கம்பை தொட்டு பார்க்குறாரு, அது வழுகுது. அப்புறமா அதை வந்து 2 கை வச்சு பிடிச்சி பார்க்கும்போது, ஐயோ இதில் போய் ஏறாதா அப்படி சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. இவ்வளோ தூரம் வரை ஏறணுமா அப்படின்னோடனே இப்போ காவேரி வந்து ஏறுங்க ஏறுங்க அப்படின்னே, ஐயோ நான்லாம் ஏற மாட்டேன், இங்கே பாரு நான் பார்க்க தான் ஹைட்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஹைட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம், அதுவும் மேலேருந்து கீழே பார்த்தா அப்பப்போ ரொம்ப பயம்ப்பா, நானாக ஏறவே மாட்டேன் அப்படின்னோடனே இப்போ காவேரி சொல்கிறாங்க, எங்கே எல்லாரும் உங்களை தாங்க சொல்கிறாங்க ஏறுங்கன்னொடனே, நானும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் பார்த்தியா இதெல்லாம் போட்டு ஏறவே முடியாது அப்படின்னோடனே, ஐயே இந்த கோட்டை கலட்டிட்டு ஏறுங்க அப்படின்னோடனே விஜய் நான் ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாரு. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னோடனே, இது உங்கள் ஊரில் நடத்துகிற போட்டி, இதில் எப்படி நான் போய் ஏற முடியும், அப்புறம் உங்கள் ஊருக்காரங்களுக்கு அசிங்கமாக போயிடும்லன்னொடனே, இங்கே பாய்யா தம்பி எப்படி சமாளிக்கிறாரு, தம்பி பயந்துருச்சு போலன்னொடனே, எப்போ மாதிரி நம்ம காவேரியே ஏறுவாங்கன்னொடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு, என்ன உங்கள் ஊருக்காரங்க இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ஏற முடியுமா, என்னாலே ஏற முடியல, வா அப்படியே நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன்னொடனே, அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெயிட் பண்ணுறாரு. இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷால் எடுத்து தலையில் கட்டிட்டு முன்னாடி அவங்க ஏறுவாங்கள்ல அதை யோசித்து பார்த்துட்டு இப்போ வந்து ஏறுறாங்க, கடகடன்னு ஏறுறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு, ஷாக் ஆகி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவேரி மேலே போய் அந்த இதெல்லாம் எடுத்தோடனே விஜய்க்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்புறமா எல்லாருமா வந்து கிளாப் பண்ணுறாங்க. இப்போ விஜயும் காவேரி வந்து அவங்க தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து அங்கே உட்காந்து அவர் வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ காவேரி வராங்க, ஐயோ எங்கள் ஊரில் எவ்வளோ குளிருதுன்னு உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நீ கொடைக்கானல் பொண்ணு வர, ஜனவரி மாதம் எவ்வளோ குளிருன்னு கூடவா உனக்கு தெரியாதுன்னு உடனே, இல்லை நான் நம்ம வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அங்கே எல்லாமே இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு, ஆமாம் நீ எப்படி அதில் ஏறின அப்படின்னோடனே, நான் போன வருஷமும் நான் தான் ஏறி ப்ரைஸ் வாங்கினேன், அப்போ எங்கள் அப்பா வந்திருந்தாரு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து காவேரி அழுதோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. பக்கத்தில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு கை எடுக்கிறாரு, ஆனால் அவங்க எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. நீ அழாத எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே, இன்றைக்கி ஒரு ஆள் காட்டுக்குள்ளே போய் மாட்டிட்டாரு, நான் மட்டும் போல் காட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு, எனக்கு சிரிக்க ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சிரிக்கிறாங்க. இப்போ ரொம்ப குளிருது அப்படின்னு சொன்னோடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் ஒரு ஒயின் குடிக்கிறியானோடனே, நானும் ரொம்ப நல்ல பிள்ளை, எங்கள் அம்மா என்னை அப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லைன்னொடனே, நீ வழுக்கு மரம் ஏறினியே அப்போ உங்கள் அம்மா உன்னை ஒன்றும் சொல்லலையா இல்லையானோடனே, இல்லை தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து விரட்டுனாங்க அப்படின்னோடனே, அப்புறம் என்ன நம்ம எதுனா செஞ்சாலே இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் இருன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.